இன்னைக்கு நம்ம பேச போகிறது மிதுன ராசி சார். பெட்டி கடை முதல் ஐடி கம்பெனி வரை எந்த தொழில் செஞ்சாலும் சாமி அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதற்கான வழிகள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, ஜனவசியத்தால், மக்கள் தொடர்பால், கம்யூனிகேஷன் ஸ்கில்லால், தன்னுடைய ஆளுமை திறனால், தன்னுடைய அறிவு நுட்பத்தால், தன்னுடைய விஷய ஞானத்தால் வெற்றி பெறுவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வாழை மரம் போன்றவர்கள். நீங்க வெட்ட 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 தளைஞ்சு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்முடைய புண்ணியத்தின் அளவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு காலம் வரை பணம் வந்துகிட்டே இருக்கும். அது பெரிய செல்வமா பெறுகிறதற்கு இங்க ஒரு பக்கம் தெய்வ வழிபாடு, தான தர்மம், புண்ணியம் எல்லாத்தையும் சேர்க்க எந்த தொழில் செய்தால் என்ன வெற்றி பெறலாமே. குரு பகவானை பலப்படுத்துவதன் மூலியமாக இவர்கள் தொழில கொடி கட்டி பறக்கலாம். மிதுனத்துக்கு என்னென்ன வழிபாடு இருக்கணும், உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திர சொற்களை சொல்ல இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஒரு பலமடை. பீஜ் மந்திரத்தை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதே அவங்க குரு சொல்லுவாங்க. பகவானை வழிபாடு பண்ணினாலே ரொம்ப சிறப்பு. ஓம் பிரகஸ்பதியே. ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களும் தொழில் விருத்திக்காக வழிபட வேண்டிய ஸ்தலம் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க ஐயா, குரு வாழ்க, குருவே துணை. கடந்த 3 வாரமா நீங்க ரொம்ப பிஸி சாமி. கிளைண்ட் ஒரு பக்கம் இருந்தா கூட நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆன்மீக பயணம் அதிகமாக இருந்துச்சு 3 வாரமாக. நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஐயா எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஐயா இந்த வாரம் வந்துடுவோம், கண்டிப்பாக பேசிடுவோம் நீங்கள். ஏன்னா நம்ம பெட்டி கடை முதல் ஐடி கம்பெனி வரை அந்த சீரீஸ் ஆரம்பித்தது நல்ல மக்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாமி. முதல்ல அதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சுவாமி. உங்களுக்கும் அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது மிதுன ராசி சாமி. நான் பார்த்த ராசிகளில் ரொம்ப வியந்து பார்த்த ராசினா மிதுன ராசி. எல்லாத்த பற்றியும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் சாமி. ஆமாம், எல்லா விஷயங்களை பற்றியும் அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா நாட்டு மருந்தை பற்றி பேசினாலும் பேசுவாங்க, அலோபதியை பற்றி பேசினாலும் பேசுவாங்க, ஐடியை பற்றி பேசினாலும் பேசுவாங்க, டீயை பற்றி பேசினாலும் பேசுவாங்க. எல்லாத்துலேயுமே அறிவு இருக்கும். ஓவர் பிரில்லியன்ட்டு. ஆனால் அந்த வாழ்க்கையில் அவங்க சக்சீட் ஆகணும்னு வச்சுங்களேன், ரொம்ப போராட்டம் இருக்குது சாமி. பயங்கரமான போராட்டம் இருக்குது. இத்தனைக்கும் அந்த இடத்துல எந்த கிரகமும் உச்சமும் இல்லை, நீச்சமும் இல்லை. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்குது. இவங்களை பிடிச்சி வாழ்க்கையில் முன்னேறவங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட பேர் இவங்களை ஒரு ஏணிப்படியாக வச்சு முன்னேறிட்டே இருக்காங்க. இது ஏன் சாமி? அதாவது எல்லா விஷயமும் தெரியும், விஷய ஞானம் உள்ளவர்கள்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் கிடையாது. பாருங்க, ஒருத்தருக்கு 5 பிள்ளை சாமி. எங்கள் ஊர்லேயே நடந்த விஷயம். நான் நிறைய இதை ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அதாவது 5 பிள்ளை ஆய்வு பண்ணலை, நிறைய வாரிசுகள் இருக்கவங்கள பார்த்துருக்கோம். அதில் 2 பேருக்கு சமமான வழியில் சொத்து சுகங்கள்லாம் கொடுப்பாங்க. ஒருத்தரை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் பாட்டில் அவர் போவார், வருவார், 4 பக்கம் சுற்றுவார், 4 விஷயங்கள் அடிபடுவார், வருவார். ஆனால் ஒரு 35-40க்கு மேலே மிகப்பெரிய செல்வந்தரா, மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார். அவர் என்னடா ராசி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல், பூர்வீக சொத்து உதவிகள் இல்லாமல், தன்னுடைய தனித்திறமையால் வெற்றி பெறுபவர்கள் மிதுன ராசி. அருமை சாமி, அருமை. ஏன்னு சொல்லுங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, 4 விஷயத்தையும் கிரகிக்கக்கூடிய விஷய ஞானம் அதை கொடுக்குறவர் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன். இவர்களிடத்துல அது தெளிவாக இருக்கும். அப்போ என்னையா எல்லா பிள்ளைக்கும் சொத்து கொடுத்தியா, அதுக்கு ஏயா கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா சொல்லுவாரான், அது வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம், பொழைச்சிக்கிறோம்யா, வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம், வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம். எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழ சொன்னுச்சு, இல்லைன்னா வந்துட சொன்னுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த பையன் எங்க போனாலும், இந்த பொண்ணு எங்க போனாலும் பேசியே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, ஜனவசியத்தால், மக்கள் தொடர்பால், கம்யூனிகேஷன் ஸ்கில்லால், தன்னுடைய ஆளுமை திறனால், தன்னுடைய அறிவு நுட்பத்தால், தன்னுடைய விஷய ஞானத்தால் வெற்றி பெறுவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா அந்த ராசிக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் நடுநிலையா இருக்கு. அதுக்குன்னு மிருகசீரிடத்துல பிறந்தவங்க என்ன கம்மியா? அது வேகம். புனர்பூசத்துல பிறந்தவங்க என்ன கம்மியா? அது அறிவு. அப்ப மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை கொண்ட ஒரு அற்புதமான கலவை. அங்க போய் இவர்களுக்கு 2க்கு அதிபதியான சந்திர பகவான் உட்கார்ந்து ராசியா உட்கார்ந்து இருக்கிறதுனால இவ்வளவு திறமைகள் இவர்கள் இடத்துல வருது. நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. ஆனா நீங்க கேட்டீங்க பாருங்க, பொருளாதாரத்துல ஏயா இது பூரா பயன்படலை அப்படின்னா, பொதுவாகவே பாருங்க, மிதுனராசிக்காரர்களுக்கு 10 விஷய ஞானங்கள் இருந்தாலும், 10 விஷயங்களை இவங்க தெரிந்திருந்தாலும் தனக்கு பயன்படுத்துறது இல்லையே. அதான் அந்த இடத்துல ஒரு தயக்கமா, அது ஒரு கூச்சமா அப்படின்னு தெரியாது. என்னன்னா, இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவரு அதுக்கு ஒரு கில்லாடித்தனம் வேணும் சாமி. அதுக்கு ஒரு விஷய ஞானம் வேணும். 10 விஷயத்தை கிரகிச்சு வச்சிருப்பாங்க. எல்லாம் A to Z. தப்பும் தெரியும்,
சரின்னு தெரியும். பொதுவா ஒரு இடத்துல போய் பஞ்சாயத்து பண்றவங்க 4 விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை சொல்றவங்க பூரா பாத்தீங்கன்னா அந்த சைபர் கிரைம் நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே மிதுனம் தான். ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமா வர்றதுனால ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொலைத்தொடர்பு, ஒரு பேசும் திறன், உன்னை கண்டுபிடிக்கக்கூடிய மறைமுக சக்தி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் தனக்கு அப்ளை பண்ணாதது தான் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய துரதிர்ஷ்டம். அதை தனக்கு பயன்படுத்திக்கிறது இல்லை, தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதில்லை. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் சாமி காட்ட வேண்டிய இடத்தில் காட்டாமல் மறைத்து விடுகிறார்கள். அந்த மறைப்பு சக்தி அதிகமாக இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ 10 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளி மாதிரி பீத்துதுன்னு சொல்றாங்கல்ல, பீத்ராயா பெரிய அறிவாளி மாதிரி. உண்மையிலேயே மிதுன ராசிக்கு பெரிய அறிவு கூர்மை இருந்தாலும் அந்த 10 பேர் பீத்துற இடத்துல நானும் அறிவாளி தாயான்னு காட்ட மாட்டாங்க. ஆனா வாய்ப்புகள் மட்டும் சரியாக அமர்ந்து விட்டா இவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு வந்து ஒருத்தர் போராடி ஒரு உச்சத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம், இவர்களை ஜெயிப்பது யாருனாலும் முடியாது. அந்த மிதுன ராசிக்காரர்கள் பெட்டி கடை முதல் ஐடி கம்பெனி வரை எந்த தொழில் செஞ்சாலும் சாமி அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கணும். அதற்கான வழிகளை சொல்லு. முக்கியமாக வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இது வந்து ஒரு உபய ராசி, ஒரு காற்று ராசி, ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ராசி. இவர்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவானாக வருவதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நிலையான முடிவு எடுப்பதில்லை. ஒரு முடிவை எடுத்துருவாங்க, அந்த முடிவை பற்றிய விஷய ஞானமெல்லாம் கிரகித்துருவாங்க. சொல்லுவாங்களா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி தொட்டதுக்கு அப்புறம் அவசர கதியில அந்த விஷயத்தை செய்யாம பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலேயே நிறைய மிதுன ராசிக்காரர்கள் சுய தொழில் செய்வதில் தயங்குகிறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல இவர்களுடைய திறமையெல்லாம் இன்னொருத்தர் பயன்படுத்தி அவங்க அப்படியே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் சார், ஒருத்தருக்கு அட்வைசராக இருக்கேன், ஒருத்தர் வழி நடத்துறேன் அப்படிங்கிறது. பொதுவாக பாருங்க, ஆடிட்டர் பல பேருடைய சொத்துக்களை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பார். ஆனால் அவர் அதை முழுமையாக பயன்படுத்தி ஒரு தொழிலதிபராக வர்றாரா? வாதாடி ஒரு வழக்குகளை ஜெயித்து கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், அதாவது மார்க்கெட்டிங் ஸ்கில்ல இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே மிதுனத்தை மையமாக வைத்து தான். மிதுனத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுனாலே இந்த திறமைகள் எல்லாம் தானாக வந்துடும். மிதுன ராசியில தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை. மிதுன வீடு அவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு வீடு. அப்ப இவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பெட்டி கடையில இருந்து அது என்ன தொழில் ஐடி கம்பெனி வரை வச்சிருந்தாலும் சரி சரிதான், அவங்க ஜெயிக்கணும், வருமானம் பன்மடங்கு பெருகும். என்ன தொழில் வேணாலும் செய்யட்டும், தொழில் என்ன செய்தொழில் என்ன வேற்றுமையான்னு சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஐயாட்ட போயிடுறது, திருவள்ளுவர் ஐயாட்ட ஐயன்ட்ட போயிடுறது. அவர் சொல்லியிருக்கிறாரு பணத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் தான் சொல்லியிருக்கிறாரு. பணத்தை பற்றி சொல்லும்போது நம்முடைய புண்ணியத்தின் அளவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு காலம் வரை பணம் வந்துக்கிட்டே இருக்கும். புண்ணியத்தினுடைய அளவு குறைந்ததுக்கு அப்புறம் அந்த இது அளவு வச்சுட்டு நம்மளை போயிடுமா. புண்ணியமே இல்லாத, புண்ணியமே சேர்க்காத செல்வம் நம்ம கையில் தங்கவே தங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பணவரவுக்கும் செல்வத்துக்கும் புண்ணியத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா? அப்போ இன்னைக்கு தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட பிறக்கும் போதே பூர்வீக சொத்து, கோடான கோடி செல்வ வளங்கள் உள்ள இடம், இப்படி இடங்கள்ல அமைதியான ஒரு இடத்துல பிறக்கிறதுக்கு காரணமே 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் மீனத்துல போய் உச்சமடைவது இவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஆனா பாருங்க, தன்னுடைய சொந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனே போய் அந்த வீட்டில் தொழில் ஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார். அதனாலதான் அந்த தடுமாற்றம். இவங்களுடைய அறிவு திருடப்படுவதற்கு, இவங்க இன்னொருத்தருக்கு உதவிகரமா இருப்பதற்கு காரணமே இந்த ராசியாதிபதி போய் அந்த வீட்டில் தொழில் ஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார் குருவோட வீட்டில். அப்ப குருவை என்ன சொல்றோம்? தனகாரகன் அப்படின்னு சொல்றோம். தொழில் 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம். இவங்க பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, உச்சமான ஐடி கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, நகைக்கடை வச்சிருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு வழியில இவங்க வந்து பேசி திறமையாக சம்பாதித்து விடுவார்கள். ஆனா அது பெரிய செல்வமா பெறுகிறதுக்கு, புண்ணியத்தினுடைய அளவை கூட்டிக்கிறதுக்கு சில வழிபாடு முறைகளை கடைபிடித்தாலே ஐயா சொன்ன மாதிரி புண்ணியத்தினுடைய பலன் கூடிக்கிறோம். நீங்க எந்த தொழில் செய்தாலும் இந்த புண்ணியத்தோட பலனை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது, வங்கியில எப்படி பணத்தை சேர்த்துக்கிட்டே வரோமோ, இங்க ஒரு பக்கம் தெய்வ வழிபாடு, தான தர்மம், புண்ணியம் எல்லாத்தையும் சேர்க்க சேர்க்க எந்த தொழில் செய்தாலும் என்ன வெற்றி பெறலாமே. அருமை. அதுக்கு சூட்சமம் இருக்கு. நிச்சயமா. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்து குருவினுடைய அந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள், ஒரு புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்துல இருக்கு.
மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரம்ங்கிற ஒரு நட்சத்திரம் மீனத்துல இருக்கு. அப்ப சாரங்கள் பரிவர்த்தனை பெற்று இருக்குது. ராசியாதிபதி போய் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல நீச்சமே அடைந்திருந்தாலும் இவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுல நீசபங்கம் அப்படிலாம் நிறைய விதிகள் இருக்கு, ராஜயோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை பலப்படுத்துவதன் மூலியமாக இவர்கள் தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். வேலை பார்க்குற இடம் அது எந்த தொழில் இருந்தாலும் சரி, தெய்வத்தினுடைய அனுகூலமும் புண்ணியமும் இவர்களிடத்துல வந்து நிறைந்து மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. இப்போ நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதையும் கேட்டுருந்தோம். ஏன்னா எப்பயும் முதல்ல கேட்டுருவேன், அது இப்போ கேட்டுறேன். வேலை பார்க்கணும் கூட ஒரு ஆசை இருக்கணும் சாமி. இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்காத வருஷம் பூரா, எனக்குன்னு ஒரு தொழில் வேணுங்கிறதுக்கு அவங்களும் இதை பயன்படுத்திட்டு இன்னும் சக்ஸஸ் ஆகும்ல. அதுதான் தெய்வம் கொண்டு போய் கரெக்டான ரூட்ல கொண்டு போய் விட்டுரும். இவர் ஒரு சின்ன, அதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணாலும் அதை இவரே எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு சில அனுகூலங்களை தெய்வம் கொடுத்துரும். நீ கோடு மட்டும் போடு, ரோட அவர் பார்த்துக்குவாரு. ரொம்ப பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் என்ன பிறக்கும் போதே 10 கப்பலோடு 10 பிளைட்டோடயா பிறந்தாங்க. எல்லாரும் சாதாரணமாக இருந்து பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் தான். கிரகத்தோட தசாபுத்தி சாதகமா இருந்துச்சுன்னா எல்லோருமே சம்பாதிக்கலாம். நிச்சயமா, நிச்சயமா சாமி. சொல்லுங்க சாமி, மிதுனத்துக்கு என்னென்ன தானங்கள் செய்யணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்? முதல்ல இந்த ராசியுடைய நுணுக்கம் புதன் பகவான் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இரட்டையர்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இல்லைங்களா? அப்போ ஒரு ஆண் பெண் சமம். ஒரு ஆணினுடைய அந்த ஆளுமை திறன் வீரம், ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு உணர்வு நளினம், ரெண்டுமே இவர்களிடத்துல இருக்கு. இது இவர்கள் பலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் 2 தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வம். நான் 10க்கு அதிபதி குருவை பலப்படுத்துவதற்கு முன்னாடி சில சூட்சம வழிபாடுகளை இவர்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 பேர் இரட்டையர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனசுல யாரு சாமி வரும்? ராமர் லட்சுமணன். பெரும்பாலும் பேரே ராமர் லட்சுமணன். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ராமன் இருந்தால் லட்சுமணன் 2 பேர் ரெட்டப்பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை குறிப்பது. அப்படி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரெட்ட புத்தி இருக்குமா அப்படின்னு இல்ல, ஆழ்மன உணர்வு, வெளி உணர்வு, பொதுமக்கள் தொடர்பு, இது எல்லாத்துக்குள்ளயுமே இரட்டைத்தன்மைகள் இவர்களிடத்துல இருக்கிறதுனால இதை ஊமையா சொல்ற ஒண்ணு. அப்படி தன்னுடைய இருதயத்திலே ராமபிரானை சுமந்த இரட்டையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பார்ப்பதற்கு சிங்கிளா இருப்பார், தனித்துவமா இருப்பார். அந்த இருதயத்தை பிறந்தால் ராமனை தவிர அங்கு வேற யாருக்கும் இடமில்லை இல்லையா? இரட்டையர். அடுத்ததா திருமகளை தன் மார்பில் தாங்கிய அந்த திருமால். இவங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு எப்படி இருக்கிறாரு? தன்னுடைய மார்புல தாங்கி இருக்கக்கூடிய, தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து இருக்கக்கூடிய திருமகளை கொண்டிருக்கக்கூடிய திருமால். இவர்கள் அனுதினமும் வழிபட தொழிலுக்கான அந்த பார்வையும் வியூகமும் யுத்தியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு செல்வத்தை பெருக்குவதற்கான வழிவகைகளை இவர்களுக்கு செய்து கொடுக்கும். இது ஒரு முக்கியமான பரிகாரம். புதன்கிழமைகளில் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நிச்சயமா ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை உகந்த நாளாக இருந்தாலும் கூட மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமையிலே திருமாலை நினைத்து, மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுவது அவ்வளவு ஒரு சிறப்பு. நிச்சயமா. அடுத்ததுங்க இன்னொரு விஷயம் பாருங்க. குரு தெய்வத்திற்கு எத்தனையோ மரங்கள் இல்லைங்களா? நீங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது என்ன சாமி சொல்றோம்? நம்ம ஸ்தல விருட்சம் சொல்றோம். அந்த இடத்த வந்து நம்ம தொட்டு கும்பிடுறது, அந்த ஸ்தல விருட்சத்தினுடைய புராணங்களை படிப்பது, அதுல நிழல் ஆற்றுவதுங்கிறது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்தல விருட்சங்கள் தான் அந்த ஸ்தலத்தினுடைய மகிமையே. அதை வச்சு தான் நம்ம பரிகாரத்து கோவில் எடுக்கிறது கூட, அது மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அது அடிப்படையில் இந்த மிதுன ராசி பாருங்க, ஒரு கரும்பு மாதிரி. எப்படி ஜான் பை ஜானா, இன்ச்சு பை இன்ச்சா அந்த கரும்பு அப்படி உயரமா வளர்ந்து நிக்குதோ, அது மாதிரி மிதுன ராசி. அதுல இருந்து நீங்க எவ்வளவு சாரை வேணாலும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அறிவு ஊற்றுவல வந்துகிட்டே இருக்கும். ஆனா சாரை உறிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போடுற மாதிரி அடிக்கரும்பையும் சேர்த்து நசுக்கி விடக்கூடாது. அடிக்கரும்பை கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கொண்டு போய் நட்டு வச்சிங்களே, எவ்வளவு சாறு எடுத்தீங்களோ அதை விட பன்மடங்கு திரும்ப அந்த கரும்பு தன்னை இழந்தாலும் கூட மீண்டும் உயரத்திற்கு வந்து சேரும். நிச்சயம். அதுபோல வாழை மரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா மிதுனத்திற்கும் வாழைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வாழை மரம் போன்றவர்கள். நீங்க வெட்ட 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 தளைஞ்சு வந்துகிட்டே இருப்பாங்க. உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா வாழை மரத்தினுடைய பங்கு. ஒரு வாழை மரம் கட்டி ஒரு தோரணம் கட்டிட்டா அந்த வீட்டில் என்னையா சுபகாரியம்னு சொல்றோம். ஒரு மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வீட்டிலே பிறந்தால் அந்த வீட்டிலே சுபகாரியங்களுக்கு பஞ்சமே இல்லையே.
வாழைமரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதிக்கு வாழை மரம் தான் ஆதிக்க மரம், வாழையை சொல்கிறோம். அப்போ இவர்கள் அடிக்கடி தன்னுடைய உணவில தினசரி கூட வாழை இலைகள் வைத்து சாப்பிடணும். வாழை மரத்தை நட்டு வைத்து பராமரித்து வருவது இவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி, செல்வ வளர்ச்சியை தேடித்தரும் சூட்சமம். இப்போ என்னால் முடியல, நான் வாழை மரம் வைக்க முடியல அப்படின்னா அடிக்கடி தோப்புக்காவது போயிட்டு வர்றது, இல்லை அவங்க கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ண, அது மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிக்கலாம். அந்த வாழை இலைய கடைகளில் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து நெய்வேத்தியம் படைகளுக்கு, ஒரு வீட்டில் வந்து நெய்வேத்தியம் படைகளுக்கு பாருங்க. இன்னைக்கும் பாருங்க சாமி, திருமால் கோவிலில், மகாலட்சுமி கோவிலில் அந்த அருமையான சர்க்கரை பொங்கலை வாழை இலையில வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த குருவோடைய ஆதிக்கம் அந்த வாழை இலை தொன்னையில் வச்சு கொடுக்க மாட்டாங்க, வாழை இலையில வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வாழையை இவர்கள் பராமரித்து வருவது மிகப்பெரிய நலம், தொழிலை மடங்கு விருத்தி பண்ணி கொடுக்கும். அடுத்து வாழை மரத்தையே ஸ்தல விருட்சங்களாக கொண்ட தெய்வீக ஸ்தலங்கள் நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு. இன்னைக்கும் கூட திருப்பைஞ்சலியில் கல்வாழை பரிகாரம்னு திருமண தடைக்காக பண்றாங்க. அது மாதிரி இந்த வாழை மரத்தை ஸ்தல விருட்சங்களாக கொண்ட ஸ்தலங்களுக்கு இவர்கள் மிதுன ராசியில என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திர நாள்லையோ, அல்லது இவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி குரு பகவானுடைய நட்சத்திர நாள், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த நட்சத்திர நாள்லையோ இவங்க போய் அந்த ஸ்தலத்தில் மிதிச்சுட்டு எனக்கான தொழிலை, எனக்கான வேலை வாய்ப்பை, என்னுடைய செல்வ வளத்தை இன்னைக்கு நான் இருக்கிற நிலையிலிருந்து பன்மடங்கு விருத்தி பெறுவதற்கு, இவங்க ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அந்த ஸ்தல விருட்சத்தில் போய் அந்த ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்து வந்துட்டாலே மிகப்பெரிய செல்வமலம் இவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா சாமி. அதாவது இன்னைக்கு தான் நான் புதுசாக பிறந்தேன், உன்னை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் புதுசாக பிறந்துட்டேனப்பா, இனி உன் கையில் லைஃபை கொடுத்தேன்னு வந்துட்டாங்கன்னா பெருமளவு செல்வம், பெருமளவு செல்வம். அதாவது அந்த வாழை எப்படி குளம்போல் தலைத்து குலைவிட்டு ஒவ்வொரு சுபகாரியங்களுக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதுபோல மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தன் குல விருத்திக்காகவும், தன்னை போல தன் குல விருத்தி மிகப்பெரிய செல்வத்தை பெறுவதற்காகவும், வாழையடி வாழையாக வளர்வதற்காகவும் இந்த ஸ்தலங்களுக்கு போனாலே பெரிய நன்மைகள் கிடைக்கும். அருமை அருமை. இவங்க என்னென்ன தான தர்மம் செய்யணும் சாமி? சாமி பொதுவாக வந்து மிதுன ராசி பெருமாள் கோவிலில் மலர்கள் நிறையா கொண்டு போய் வாங்கி கொண்டே கொடுக்கணும். ஏன்னா 5க்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிற விஷயம் வர்றதுனால இவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருமாள் கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரக்கூடிய அந்த குருவினுடைய நாளில் தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு பண்ணி அங்கே போய் கொண்டக்கடலை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இவர்கள் வெள்ளை கொண்டக்கடலை தான் சார், வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை ரெண்டுமே கொடுக்கலாம். சரி, ரெண்டுமே கொடுக்கலாம். கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால அடிக்கடி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார். மந்திர உபாசனை பண்ண 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 இவங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திர சொற்களை சொல்ல சொல்ல இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஒரு பலமடை. இவங்களுக்கு நாலேஜ் அதிகமா நேரம் மூல மந்திரம் இல்லை காயத்ரி மந்திரம் தான் போறாங்க. பீஜ் மந்திரம் சொன்னா கூட போதும் சார், ரொம்ப நல்லது. இதுல வந்து நம்ம ஒவ்வொரு பாவகத்துக்கு வலிமைப்படுவதற்கு தான் மந்திரங்களை சொல்லணும். தனபாவகம் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு 2க்கு அதிபதி சந்திரனுக்கு என்ன மந்திரம் அதை படிக்கலாம். பூர்வ புண்ணிய கிரகமா 5க்கு அதிபதி சுக்கிரன் என்ன மந்திரங்கள் சொல்றேன். இப்ப நம்ம பாக்குறது வந்து தொழில் வளம் அடையணும். அப்ப 10ஆம் இடத்ததிபதி குரு பகவானை தான் நம்ம பலப்படுத்தி பீஜ் மந்திரத்தை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதே அவங்க சொல்லுவாங்க. குரு பகவானை வழிபாடு பண்ணனாலே ரொம்ப சிறப்பு. ஓம் பிரகஸ்பதியே நமோ நமக. இந்த சிம்பிளா சொல்லிட்டீங்கன்னா இதை அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சாமி கேட்டேன். அதே மாதிரி சாமி வாழையை ஸ்தல வருஷமா சொன்னீங்க, அந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நம்ம உறவுகளுக்கு பயனளிக்கும். நிறைய கோவில்கள் இருக்குங்க ஐயா. அதுல வந்து இந்த தொழில் ஸ்தானம் இவங்க ஒரு உபயராசி, 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மற்றொரு உபயராசி அப்படின்னு வர்றதுனால திருத்தேவூர் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களும் தொழில் விருத்திக்காக வழிபட வேண்டிய ஸ்தலம். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல திருத்தேவூர்னு ஒரு அற்புதமான ஸ்தலம். குரு பகவானே அங்கு சென்று வழிபட்டதுனால சுவாமி பேர் வந்து தேவ குருநாதர், அம்பாள் பேர் வந்து மதுர வாஷினி. அற்புதமான ஸ்தலம். ஒரு வியாழக்கிழமை இவர்கள் சென்று வருவது வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை தேடி கொடுக்கும். அப்புறம் தொழில் நல்லா இருக்கணும்னு சொன்னா செல்வம் வந்தா தான் அந்த தொழில் ஹெல்த்தியா இருக்கும். நாங்க தொழிலை தொடர்ச்சியா நடத்தணும். உங்க தொழில வந்து பணம் வந்துகிட்டே இருக்கணும். வந்த பணம் சேமிக்கணும், சேமிச்ச பணம் பெருகணும். பாருங்க, பணம் வரணும், வந்த பணம் சேமிக்கணும், சேமிச்ச பணம் பெருகிக்கிட்டே இருக்கணும். அட்சயபுரிய குபேரர் போல குபேரர் மாதிரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த குபேரரே சென்று வழிபட்ட ஸ்தலம் திருப்பழனம். தஞ்சாவூர் பக்கத்துல திருப்பழனம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. வாழை தான் அங்கே
ஸ்தல விருட்சம், அந்த இடத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் சென்று வருவது என்பது நீங்க சொன்ன மாதிரி செல்வம் வந்துகிட்டே இருக்கும், வந்த செல்வம் நிலைத்திருக்கும். நிச்சயமா சாமி. இவங்க இந்த கிழமையில தான் போகணுன்னு இருக்கா? புதன்கிழமை போக சொல்லியிருக்கீங்க. அந்த புதன்கிழமை தான் போகணுமா, இல்லை வேற ஏதாவது நாளில் போய்க்கலாம்? குபேரருக்கு உகந்ததே புதன்கிழமைகளில் சென்று வழிபாடு பண்ணலாம். நிச்சயமா சாமி, நிச்சயமா. வியாழக்கிழமைகளும் சென்று வருவது சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதி குருவா இருக்கிறார். அருமை சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்கள் சாமி. சுகமே சொல்கையா. குரு வாழ்க, குருவே துணை.